லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக நீதிபதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர்களுக்கு நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தில் எல்லாரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த எஸ் தங்கா பூர்வாலா பணி ஓய்வு பெற்றதை அடுத்து மூத்த நீதிபதியான நீதிபதி மகாதேவன் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் பொதுநல வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகளை கவனிக்கும் நிலையில் நீதிபதி மகாதேவன் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் நேற்று முன்தினம் ஒரு உத்தரவை பிறப்பித்தார். இதையடுத்து அவர் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடுத்த மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமார் பொறுப்பு தலைமை நீதிபதி பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டார். நீதிபதி கிருஷ்ணகுமார் இன்று பொறுப்பு தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டு முதல் அமர்வு விசாரிக்கும் பொதுநல வழக்குகள் அனைத்தையும் தற்போது விசாரித்து வருகிறார். முன்னதாக பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமாருக்கு தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி KR ஸ்ரீராமனை நியமிக்க உச்ச நீதிமன்றம் ஒரு பரிந்துரை அளித்திருக்கிறது. நீதிபதி ஸ்ரீராம் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படும் வரை நீதிபதி கிருஷ்ணகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நீடிப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.